ஹாய் டீம். ஸோ இன்றைக்கி எனக்கு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து டிஎம்ஐடின்னு சொல்கிறீங்க, பட் வி டோன்ட் நேம் திஸ் as டிஎம்ஐடி. ஓகேங்களா? நம்ம வந்து எம்ஐடி ரிப்போர்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதுன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நம்ம பிரான்ச்சஸில் வந்து டிஎம்ஐடி அப்படின்னு சொல்கிறீங்க. தெர் இஸ் நோ நீட் டு யூஸ் தட் டேர்ம். ஓகேங்களா? அந்த டேர்ம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து எம்ஐடி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 4 months டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 months டைமுக்குள்ளார நமக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் நீங்கள் வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மந்த் வந்து ஒரு 10 students 20 students ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த எம்ஐடிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பிகாஸ் ஒரு ஃபிங்கருக்கு 3 images எடுக்கணும் இல்லையா? ஸோ 3 images எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து சென்டர் பார்ட்டில் இருக்கிற பேட்டர்ன் அண்டு அந்த ரிட்ஜ் கவுண்ட் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் எடுக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடும் எடுக்கணும். சென்டர் எடுத்தால் தான் பேட்டர்ன் போட முடியும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எடுத்தால் தான் உங்களுக்கு ரிட்ஜ் கவுண்ட் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபிங்கருக்கு வந்து 3 இமேஜ் நீங்கள் எடுப்பீங்க. சில இதுக்கு தேவை இருக்காது. அந்த என்ன சொல்கிறது, ஆர்ச்சுக்கு தேவை இருக்காது. உங்களுக்கு சென்டர் பொசிஷன் மட்டுமே பார்த்தா போதும். ஆர்ச்சுன்னு சொன்னாலே நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட்டும் எடுக்க வேண்டியதில்லை, பேட்டர்ன் வச்சுட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி எப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு 30 இமேஜுங்கிறது வந்து தேவை இருக்கும். ஆர்ச்சஸ்க்கு வந்து சென்டர் பேட்டர்ன் மட்டும் போதும். எப்படியும் ஒரு 20 to 25 இமேஜஸ், 20 இமேஜஸ் வந்து கம்பல்சரி வந்து, ஏன்னா சில ஃபிங்கர்ஸில் ஆர்ச்சஸ் இருக்கலாம், சில ஃபிங்கர்ஸில் லூப் இருக்கலாம், சில ஃபிங்கரில் டபுள் லூப் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு கொஷின் எங்கிட்ட கேட்டாங்க, மேம் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் இதெல்லாம் மாறுமான்னு. எஸ், ஒரு ஃபிங்கரில் ஆர்ச் வரலாம், ஒரு ஃபிங்கரில் டபுள் லூப் வரலாம், ஒரு ஃபிங்கரில் வந்து ரிவர்ஸ் லூப் வரலாம். ஓகே, ஸோ பீகாக் ஒரு ஃபிங்கரில் வரலாம், 5 ஃபிங்கர்லேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரலாம். ஓகே, 5 ஃபிங்கர்லேயும் ஒரே பேட்டர்ன் வரலாம். இதெல்லாம் வந்து அவங்களோட இது. ஸோ இதில் என்னன்னு நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 20 to 30 இமேஜஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்கேனில் வந்து நீங்கள் எடுக்கும்போது இட் வில் டெஃபினெட்லி டேக் 20 minutes ஆச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகும். ஸோ பர்டிகுலராக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்து யூ கேன் கால் தி ஸ்டூடெண்ட். தனியாக வீக் டேஸில் வர சொல்லிட்டா அது மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கலாம், கோடிங் எழுதுறதுக்கும் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் கவுன்சிலிங் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். பிகாஸ் கவுன்சிலிங் டைமில் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் த பேரண்ட் வில் பி தேர். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் சான்ஸ் டு மிங்கிள் வித் த பேரண்ட் அண்டு உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கிற நாலேஜை காமிக்கிறதுக்கும், ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜை காமிக்கிறதுக்கும் இது வந்து ரைட் டைமாக இருக்கிறனால. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் எ ட்ரெயினராக அவங்க உங்களை அட்மிஷனுக்கு வரும்போது அந்த அக்செப்டன்ஸிக்கு தான் டைம் எடுத்துக்கும். நம்ம சிலர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி வைஸே நமக்கு அட்ராக்ஷன் கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து அந்த லாங்குவேஜ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியில் அட்ராக்ஷன் கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுற விதத்தில் அட்ராக்ஷன் கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து அட்மாஸ்பியர் வாட் வி கிரியேட்டட் ஃபார் த கிளாஸ் அதை வச்சு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து அசிஸ்டன்ஸோட ஒரு அசிஸ்டன்ஸ் நல்ல இன்டெலிஜென்ட்டான குட் லுக்கிங் அசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை வச்சு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த 5 things கிவ் அட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த 5 thingsல வந்து ஒரு அக்செப்டன்ஸி வரும். அது எந்த பாயிண்ட்லன்னு சொல்ல முடியாது. மேபி உங்களோட பர்சனாலிட்டியாக இருக்கலாம், மேபி உங்களோட நாலேஜாக இருக்கலாம், மேபி வந்து உங்களோட அதை என்ன சொல்ற ஈகோ ஃப்ரீ மைண்ட் செட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அக்செப்டன்ஸி வந்து தான் அவங்க அட்மிஷன் போடுவாங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த அக்செப்டன்ஸை கொண்டு வர்றதுக்காக தான் சர்டன் திங்ஸ் வி ஆர் டூயிங். அதில் இந்த எம்ஐடி டெஸ்ட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா போதும். இந்த ஆத்தென்டிகேஷன் அந்த விஷயம்லாம் யோசிக்கும் போது எனக்கே வந்து எம்ஐடியில் வந்து 100% வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் எம்ஐடி. பட் ஒரு 70% வந்து நான் பிலீவும் பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து பிலீவும் பண்ணுறேன். பட் 60 to 70% தான், நாட் 100% நான் வந்து எம்ஐடியை பிலீவ் பண்ணலை. பட் இந்த எம்ஐடி வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது வை ஐ எம் ரெக்வெஸ்டிங் ஆல் தி ட்ரெயினர்ஸ் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் த டைம் வேர் யூ கேன் ஷோ யுவர் சப்ஜெக்ட் நாலேஜ். அதே மாதிரி உங்களோட அந்த லீடர்ஷிப்பை காமிக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரெயினருங்கிறத அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் இருக்கிற டைம் தான் வந்து அந்த எம்ஐடி கவுன்சிலிங் டைமு. அது கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்கன்னா டெஃபினெட்லி அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் லெவலில் மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட்னா செகண்ட் அண்ட் தேர்ட் லெவலில் அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் உள்ளே எடுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த சேம் வே வந்து நிறைய விஷயத்துக்கு அந்த பர்சனல் டாக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் அவங்க மனசில் ஒரு நல்ல இடத்த கொடுக்கறதுக்கு அந்த அந்த எம்ஐடி கவுன்சிலிங் வந்து ஒரு நல்ல டைமாக எனக்கு இருக்குன்னு தோணுது. தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் ஆல் தி ட்ரெயினர்ஸ், நீங்கள் தான் கொடுக்கணும் கவுன்சிலிங்கிறத வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அந்த இது என்னது, அந்த ரிப்போர்ட்டை பார்த்து யூ ஆர் கோயிங் டு ஷேர் யுவர் வியூ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வீக் டேஸில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுக்கிறதும் கோடிங்கும் யூ டீச் யுவர் அசிஸ்டண்ட். உங்களோட அசிஸ்டண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து டிஆர் சப்போர்ட்டுங்கிற குரூப்பில் இருக்கணும். தேர் வி வில் ஷேர் ஆல் த திங்ஸ். நிறைய நாலேஜ் அதில் அங்கேயே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கோடிங் எழுத வைக்கிறதுக்கும் யூ கிவ் நாலேஜ் டு யோர் அசிஸ்டண்ட். நாங்கள் டிஆர் சப்போர்ட் குரூப்லேயும் தட் வி வில் ப்ரொவைட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் த அசிஸ்டண்ட் டு பிரியா மேம். பிரியா மேம் வில் ஆட் த அசிஸ்டண்ட் டு டிஆர் சப்போர்ட் குரூப். ஓகேங்களா? அப்போ தான் வந்து தே வில் கெட் த கனெக்ஷன். ஓகேங்களா? அந்த ஹெட் ஆஃபீஸோட மோல்டிங்குள்ளார அவங்க வருவாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்க வீக் டேஸில், உங்கள் அசிஸ்டண்ட் கோடிங் பண்ணிட்டாங்க. அந்த கோடிங்கை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து யூ வில் கெட் அ ரிப்போர்ட் வித்தின் அ வீக். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து யூ ஆர் கோயிங் டு கிவ் த கவுன்சிலிங். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கோடிங் பேட்டர்ன் எழுதுறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டைமுங்கிற ஆப்ஷனும் இருக்கலாம். அதே மாதிரி யுவர் அசிஸ்டண்ட் ஆல்சோ டசன்ட் நோ த கோடிங்னு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது யூ நீட் நாட் டு ஒரி. யூ ஹாவ் டு சென்ட் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ். இங்கே கோடிங் எழுதி உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே கோடிங் எழுதுறதுக்கு யூ ஹாவ் டு பே பர் ரிப்போர்ட் வந்து 100 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த 100 rupeesக்காக நீங்கள் வெயிட் பண்ணி நீங்களும் பண்ணாமல் அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்காம இருக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. யூ ஷுட் ப்ரொவைட் எம்ஐடி ரிப்போர்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சில பிரான்ச்சஸில் வந்து 2023 வந்து நம்பர் ஆஃப் அட்மிஷன்ஸ் பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து எம்ஐடி ரிப்போர்ட் கொடுக்கல. ஓகே, நம்பர் ஆஃப் அட்மிஷன் பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலான டிஷர்ட் கொடுக்கல. நம்பர் ஆஃப் அட்மிஷன் பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணல. வி வில் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டோட்டல் ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 2023யோட டோட்டல் ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டூடெண்ட்டுக்காச்சு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கீங்களா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ எம்ஐடி ரிப்போர்ட் வந்து கம்பல்சரி யூ ஷுட் ப்ரொவைட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் எம்ஐடி ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு கோடிங்கில் டென்ஷன் இருந்ததுன்னா யூ சென்ட் த ஃபிங்கர் பிரிண்ட் டு த ஹெட் ஆஃபீஸ். ஃபிங்கர் பிரிண்ட் டேக்கிங் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. யூ நீட் நாட் டு வரி தட். நமக்கு இந்த பேட்டர்ன் படிக்கும்போதே தெரியுது. ஃபிங்கரோட சென்ட்ரல் பொசிஷன் வேணும் பேட்டர்ன் எழுதுறதுக்கு. ரிட்ஜ் கவுண்ட் எழுதுறதுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் டு இமேஜஸ் உங்களுக்கு வேணும் அந்த கோர்லேருந்து.